டே 6 ஆஃப் வே டூ பாடி பில்டிங் ஷோ. இயர்லி மார்னிங் இருந்ததும் வழக்கம் போல் ஜிம்முக்கு வந்துட்டு முட்டையெல்லாம் பாயில் பண்ண வச்சுட்டு எம்டி ஸ்டமக்கில் குடிக்க வேண்டிய ஆப்பிள் வினிகரெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு என்னோட ஒர்க் டைம் போயிட்டேன். டைம் கிடைக்கிறப்போ என்னோட ஃபர்ஸ்ட் மீல் 5 எக் ஒயிட்ஸ் 1 ஊலக் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட ஒர்க் டைம் முடிஞ்சதும் 1 ஹவர் கார்டியோ பண்ண கிளம்பிட்டேன். அப்புறம் கார்டியோலாம் முடிச்சுட்டு வழக்கம் போல் ஆப்ஸ் பண்ண வந்ததும் ஆப்ஸ்லாம் பண்ணி முடியறதுக்குள்ளே போதும்னாச்சு. இன்னைக்கு என்னடா பாடி பயங்கர டயர்ட் ஆகுது. ஒரு வழியாக எப்படியோ ஆப்ஸ் பண்ணி முடிச்சதும் என்னோட செகண்ட் மீல் 5 எக் ஒயிட்ஸ் 1 ஊலக் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பாடியில் கொஞ்சம் எனர்ஜியே வந்தது. அதே எனர்ஜியோட வழக்கமாக எப்பயும் பண்ணுற லெக் ஒர்க் அவுட்டை பண்ணி முடிச்சதும் 1 ஸ்கூப் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போகிற வழியே 2 நாளைக்கு தேவையான ஃபிஷ்ஷு, அப்புறம் இன்னைக்கு 2 மீல் தேவையான சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து குளிச்சு முடிச்சோன்னே தான் கொஞ்சம் புத்துணர்ச்சி வந்தது. அதே புத்துணர்ச்சியோட வாங்கிட்டு வந்த ஃபிஷ் மீனெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து தேவையான மீலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு என்னோட தேர்ட் மீல் 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பர் சாப்பிட்டு அது என்னடா ஒரு மீன் மட்டும் பெருசாகுதுன்னு பார்க்குறீங்களா? வேற எதுவும் இல்லை, அது மத்தி மீன் தான். நம்ம எப்பயும் ரெகுலராக வாங்குற கடையில் தான் ஃபிஷ் வாங்குவோம். கடைக்காரனா நம்மளுக்கு மத்தி மீன் எப்பயும் 2 சேர்த்து போட்டுருவாரு. நீங்களும் டயட்டில் இருக்கிறப்போ என்னென்ன ஃபிஷ் சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட்ல ஃபிஷ்ஷுன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நானே சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்ததும் வார்ம்அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்னா பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ். ஃபர்ஸ்ட் வேரியேஷனா ஸ்டாண்டிங் பார்பிள் கர்ல்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரிப்பில் 8 ரெப்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் கிரிப்பில் 8 ரெப்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி 3 செட்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேரியேஷனா ஸ்கல் கிரஷர். நான் பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் ஆல்டர்னேட்டிவ் வேரியேஷனாக ட்ரைன் பண்ணுவேன். அடுத்தடுத்து இருக்கிற வேரியேஷன் எல்லாத்தையும் ட்ராப் செட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் வேரியேஷனாக ஹேமர் கர்ல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணதும் வழக்கம் போல் என்னோட ஒர்க் டைம் போயிட்டு ப்ரோட்டீன் இன்டேக்காக 1 ஸ்கூப் குடிச்சிட்டு ஜிம்லேயே என்னோட அடுத்த 2 மீலை சமைச்சு வச்சுட்டு டைம் கிடைக்கிறப்போ என்னோட அடுத்த 2 மீல் 150 கிராம் சிக்கன் 50 கிராம் பாயில்டு பீன்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்க 20 மினிட்ஸ் கார்டியோ பண்ணி முடிச்சதும் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் ஃபிஷ்ஷை தூக்கி ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணி முடிச்சுட்டு என்னோட ஃபைனல் மீல் 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பர் 5 கிராம் ஆல்மண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.